நம்மளுக்குள்ள இருக்கிற கபில வரான் போறான். வருஷத்துல 150 நாள் டயட் ஃபாலோ பண்றோம். 200 நாள் போட்டு அடிக்கிறோம். ஆனா என்ன இப்படி போட்டு தின்னுட்டு இருந்தா வாழ்க்கை என்ன கதையை நோக்கி போகுதுன்னே தெரியல. கட் ஹெல்த்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. 15 நாள் டயட் ஃபாலோ பண்ற ஆசைக்கு அப்புறம் 15 நாள் கரும கண்டதுகளையும் போண்டா வழியும் எல்லாத்தையுமே தின்னு ஓடுறோம். எப்போவாது வாழ்க்கை முன்னேறுமான்னு எனக்கும் தெரியல. இந்த கட் ஹெல்த் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமா? வயிறு கெட்டு போன கதையா போச்சு. நான் வயிற்ற வேற பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இந்த கட் ஹெல்த்தை பத்தி என்னோட டயட்டோட இன்கன்சிஸ்டன்சி பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, உன் டயட் ஒரு வாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ற, ஒரு வாரம் நீ மேயிற, மறுபடியும் திங்கிற, மறுபடியும் மேயிற, உன் கட்டெழுத்து எப்படி கரெக்டாக இருக்கும்? முதல்ல கட்டெழுத்துனா என்னன்னு தெரியுமா? அது டைஜஷனு, இம்யூனிட்டி, மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீ கட்டெழுத்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது ஃபாலோ ஆகும். ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க உட்காந்து 1/2 மணி நேரம் புலம்புனீங்க, அது கூட உன்னோட கட் மென்டல் ஹெல்த் தான். புரிஞ்சுதா? செரோட்டின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமா வச்சுக்கும். எப்படின்னா நீ சிரிச்சுட்டு இருக்கிற இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷமா வச்சுக்கும். கட்டெழுத்து எஃபெக்ட் ஆனா சிரிக்க முடியாது, உண்மைன்னு தான் இருக்கும். மூட் ஸ்விங் ஆகும், டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். அதனால கட் ஹெல்த் ஃபாலோ பண்றதுக்கு கன்சிஸ்டன்சியா இரு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. விட்டு விட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்.